வணக்கம் உறவுகளே. ஆல்ரெடி வந்து சரவணா ஸ்டோர் வீடியோ எடுத்திருக்கோம்ப்பா. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. அதாவது ஷாப்பிங் போறேன்னு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு கூட்டு போய் என்னை ஏமாத்துனது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோவா எடுத்திருக்கேன். அங்க போய் நாங்க என்னென்ன வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்திருக்கேன்ப்பா. சரவணாவுக்கு இந்த சரவணா ஸ்டோருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எல்லா சரவணா ஸ்டோர்லயும் 100 ரூபாய் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. ஆனா லெஜெண்ட் மட்டும் ஒரு படி ஏறி அவர் வந்து 1 ரூபாய் கம்மி பண்ணி 99 ரூபீஸ்ல போட்டிருக்காரு. அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல 99 ரூபீஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. அது நாங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கோம். நீங்க அந்த vlog செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து என்னன்னா டிஃபரண்டான ஐட்டம்ஸ் குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. அதுதான் மெயின். செம்ம ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது இல்லாம அது அத்தனை ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லயுமே கலெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அங்க வந்து இந்த 99 ரூபீஸ் ஐட்டம்ஸ் அண்ட் அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ற சாமான்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அங்க இருக்க திங்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அம்மாவும் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு லாகாவே எடுத்திருக்கோம். இந்த வீடியோலயே அட்டாச் பண்ணிருக்கோம். அந்த லாகை செக் பண்ணி பாருங்க. அப்படியே வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 7th ஃப்ளோர். ஷாப்பிங்க்கு வந்த வீடியோ. சரி வா போலாம். ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ளவர்ஸ். பவுல் 2 ஸ்பூன் குழந்தைங்க. பவுல் 2 ஸ்பூன். நல்லா 99. ஆமா இதுவும் 99. லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருக்கு பாருமா. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ். எல்லாமே சேர்த்து 99. எத்தனை இருக்கு? 2 4 6 7 கரண்டி இருக்கு. ஆனா இப்போ நீ அதை எடுக்கக்கூடாது. ஏன் சொல்லு? எல்லாம் குட்டி குட்டி தான். இல்ல ஆல்ரெடி எடுத்துட்ட குட்டி குட்டியா. தோசை கரண்டி ஒன்று இருக்கு 99. இந்த இதோட சேர்த்து 99. இது சூப்பரா இருக்கு பாரு. பெஸ்ட் ஆஃபர். கப் எல்லாம் பெருசு பெருசா நல்லா இருக்கு. அது கொஞ்சம் தள்ளிட்டு எடி கீழே போட்டுற போறேன். சூப்பரா இருக்குல்ல. செம்ம ஒர்த்து. இது 99க்கு போட்டு அழகாட்டி. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது எத்தனை? இது இங்க பாரு 99. இங்க நல்லா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் புதுசா. 100 ரூபீஸோட 1 ரூபாய் கம்மி. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சுட சுட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு இங்கே நிறைய இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜுல வைக்கிறதுக்கு ட்ரே போடியே கொடுத்துருக்காங்க பாருங்க தண்ணி இறங்குறதுக்கு. ஆமா இது அந்த மாட்டி வைக்கிறதுல இப்படி இழுக்கிறதா? ஓகே ஓகே. இது வந்து ஃப்ரிட்ஜ் கீழே வச்சிடணும். இல்ல ஃப்ரிட்ஜுக்கு இல்லை. இது அதனுடைய மூடி ஒட்டிட்டு வந்துச்சு. பெரிய மூடி இதாது இப்படி வச்சுட்டு நம்ம கையில் ஒட்டிட்டு ஹேண்டில் இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறதுக்கு. எடுத்து பார்க்கறது. கீழே அந்த சாடி எல்லாமே 99 தான். சரி உள்ள போய் பார்ப்போமா? இங்கே நல்லா இருக்கு. அதை விட எல்லாமே ஃபில்டர் எல்லாமே. இது வந்து காய் கழுவுறது தானே. ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஆமாம் ட்ரெயின் பண்ணுறது. அப்படியே சிங்க்கு கீழே மாட்டி வச்சுக்கணுமா? அதுவும் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். இது எத்தனை கிளாஸ்மா? 2 கிளாஸ் வருது. நல்லா இருக்கும். லேஸ் வெயிட். இது வந்து 90. 4 கிளாஸ். 2மா 4. இந்த வேற உள்ள இருக்கு 4 கிளாஸ் 99. 4 உள்ள ஒன்று போட்டிருக்காங்க. அழகா இருக்கு. டேபிள் மேல வச்சுக்கலாம். டின்னர் செட். இதுவும் பாரு. இங்கே பாரு நார்மலா அந்த பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸ்டோரேஜ் மாதிரி. எல்லாமே 99 தான். அது என்னது? இது இல்லை. இது சோப்பா? ஆமாம் சோப்பு தான். சோப் டிஸ்பென்சர் நல்லா இருக்கு. 99 சூப்பரா இருக்குல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது ஸ்டோரேஜ் இல்ல மசாலா ரெடி. கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. குவாலிட்டியா நல்லா இருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஆமா அந்த வாட்டர் பாட்டில்லாம் ஏதோ ஸ்டிச் பண்றாங்க வேற. இது 2 டிஃபன் பாக்ஸ் 99. ஆமா இந்த இதுவும் அதுன்னு இதுதான் அந்த ஃப்ரூட்ஸ் ட்ரையர். அங்க பாரு அப்படியே வந்து கழுவிட்டு அதில் எடுத்துன்னு வச்சுக்கலாம்.
நல்லா இருக்குல்ல இது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எது வேணாலும் வச்சுக்கலாம். கழுவிட்டு வச்சா அந்த தண்ணி எல்லாம் போயிடும் கீழே. ஹோட்டலும் சூப்பராக இருக்குது, எல்லாமே 99 தான். இது பாருங்க, கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க. 100 ரூபாய் பொருளோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. 99 இது பாருங்கப்பா, செம்மையா இருக்கு. இப்போ இது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. லெஜெண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காரு. இன்னும் எத்தனை இங்கே பேர் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பாக்ஸ், இதெல்லாம் நல்லா இருக்கு. இது எல்லாமே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிறைய வச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இது மேல ஒரு ஆசை. இதோ பாரு, உங்களுக்கு கம்பல் இயரிங்ஸ் இது பாரு. ஆனா இதெல்லாம் வந்து 99 கிடையாது. இது 99 இல்ல, இது ரேட்டு தான். சும்மா காமிக்கிறேன், பார்க்கறதுக்கே கம்மி. நல்லா இருக்கு. ஃபுல்லாவே இங்க பாரு ஸ்டோரேஜ். இது கலர் கலர் பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கூட இங்க வந்து எடுத்துக்கலாம் போல இருக்கு. இங்க பாருங்க கண்டெய்னர்ஸ்லாம். நம்மளுக்கு இங்க நம்ம மொத்தமா எடுத்து இங்க தனித்தனியா எடுத்துக்கலாம் போல இருக்கு. இது ஒரு சின்ன டப்பா வந்து எவ்வளவு? 30 ரூபா தான். இது 30 ரூபா. இதே மாதிரி ஒரு 10 எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கேன். எல்லாமே மசாலா, இந்த சக்கரை, இந்த மாதிரி ஐட்டங்கள், இல்லைன்னா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். முந்திரி குவாலிட்டி நல்லா இருக்கு பாரு. இது பாருமா சூப்பரா இருக்கு. 127 நல்லா இருக்கு. போட்டு மூடி வச்சுக்கலாம், லாக் பண்றது. குழந்தைங்க மிட்டாய் ஏதாவது கொடுத்தோம். குழந்தைங்க மிட்டாயில நீயே பண்ணுவியே, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் தக்காளி தொக்கு, ஸ்நாக்ஸ் போட்டு ஷாம கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் நல்ல இதுவும் இல்லை. என்னை பத்தி சொல்றதே ஒரு வேலையா வச்சிருந்தா நீ பண்றதானே சொல்றாங்க. 105 rupees தான் இந்த ஜார் செட்லாம். கீழே நான் நெய் டப்பா மாதிரி. எது 25? இது வந்து இந்த டப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், அதாவது போட்டு. மா இது எல்லாமே 100, 105. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து 99 rupees தான், சின்னது. சூப்பராக இருக்கு. இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குமா. கண்டெய்னர்ஸ்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் 81 rupees. டிசைன் யூனிக்கா சூப்பரா வச்சிருக்காங்க. நல்லா அழகா இப்படிதான் ஓபன் ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு ஸ்பூன் வர. இது எவ்வளவு? 93ஆ பிரைஸ்? ஆமா. எப்படி பாக்குறது? இப்படின்னா 93. நல்லா இருக்கு ஃபுல்லாவே. ஐயோ, நம்ம புது வீடுலாம் போறோம், நம்ம கிச்சன் அழகா வச்சுக்கிட்டோம்னா இந்த பொருள்லாம் வச்சா போதும், செம்மையா இருக்கு. பாக்கிறதுக்கே நம்ம சமையல் செய்யணும்னு தோணும். இங்க வந்து ஆர்கனைசருக்கு பஞ்சமே இல்லை, நிறைய பொருள் வச்சிருக்காங்கல்ல. இது பத்தியா சூப்பரா இருக்கு. ஜுவல்ஸ்லாம், ஆமா ஜுவல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்கும் பாத்தியா, போட்டு அழகா எடுத்து வச்சுக்கலாம். அழகா வருது, நல்ல சூப்பரா இருக்கு. குட்டி டம்ளர் டி. அதை விட்டுமா, அதுவும் பார்க்கலாம். இங்க பாரு, எனக்கு மேக்கப் இது நல்லா இருக்கு. நான் உன்னை எடுக்க போறேன். இது மேக்கப் வேனிட்டி, அது எடுத்து காமி. நான் உன்னை எடுத்தனே. இதோ சூப்பரா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம். ஆனா இந்த குட்டி குட்டில என்ன போடுவேன்? லிப்ஸ்டிக், பிரஷ், அந்த மாதிரி ஹோல்ட் பண்றது. நெயில் பாலிஷ் வைக்கலாம். அது நெயில் பாலிஷ். இது எவ்வளவுனா 88 rupees தான். நல்லா இருக்கு. ஃபுல்லாவே அதுதான் வச்சிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க மாட்டி விட்டுறலாம். அப்படி சூப்பரா இருக்குல்ல. 88 நல்லா இருக்கு. இப்படி மாட்டி இப்படி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, எடுக்கலாம். ஃபுல்லாவே அதான் இருக்கு, நிறைய இருக்கு. எதை எடுக்க பார்க்கறதுன்னு தெரியல. பார்க்க ஆசையா. ஆமா, நல்லா இருக்கு. அந்த சரவணாவோட இங்க சூப்பரா இருக்கு எல்லாமே. லெஜெண்ட் அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது அப்புறமா நீ ஆப்போசிட்லயே இருக்கும். ஷார்ட் ஐடலியர் ஸ்கூல், பனகல் பார்க், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட். சூப்பரா இருக்கு. இங்கே பார், குட்டி குட்டியா அந்த இது டப்பா ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறது. ஏசி தானே போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு உனக்கு? வாட்டர் பாட்டில். நான் ஆல்ரெடி எடுத்ததுக்கே நீ ஜூஸ் போட்டு தரல. உங்க அப்பா கிட்டே சொல்லணும்.
இது வச்சுக்கலாம். எடுத்ததுக்கு நீ ஒன்றும் பண்ணலன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டோரேஜுக்கு அதுக்கும் அதுக்கு மூடி பிளாஸ்டிக் ஷூ. அம்மா இங்கே பாருமா, இது எதுக்குமா இது? குட்டி 7 rupees நம்ம விபூதி போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியே சூப்பரா இருக்கு. இது எல்லாம் எடுத்து வச்சு சேமா நம்ம மசாலா டப்பி மாதிரி வச்சுக்கலாம். லைட் வச்சிருக்காங்க சால்ட் பெப்பர். அங்க இப்படி பண்ணா கொஞ்சமா உனக்கு வேணும்ன்றல ஓல்ஸ் பெருசுனா அப்படி லைட்டா வச்சுக்கணும். இது சைடா காமி பெப்பர்னு போட்டுருக்காங்க பாரு. பெப்பர் மாத்தி சால்ட் கொட்ட கூடாதுன்றது அப்படி வச்சிருக்காங்க. நமக்கு தெரியணும்னு எது பெப்பர். ரேட் எவ்வளவு? 41. இது 41. இது வெறும் 19 தான்ப்பா. இங்க பாருங்களேன், இது ஹோல்ஸ் பெருசுன்னு சொல்றா சுஷ்மி. ஆமா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஹோல்ஸ் பெருசு. அப்படியே உட்காந்துரு. ஆமா, உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரப்போறேன் இன்னைக்கு. என்னென்ன இருக்கு பக்கா டீ கடை கிளாஸ். ஆமா, 15 rupees. வரி வரியா இருக்கும். இன்னும் நிறைய வரி வரியா இருக்கும். நல்லா இருக்கு. 15. நம்மளால அவ்வளோவா எடுக்கவே முடியாது போல, பாதி தான் இருக்கு. சரி, பாதி தான் எடுத்திருக்கோம். செம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சாமா குட்டி காஃபி கப்பு ஃபுல்லாவே சில்வர் சாமா. எங்க போனாலும் அந்த குட்டி ஏத்துக்கிறேன். இது குட்டி ஆல்ரெடி நீ ஒண்ணு வாங்கினல, அது எங்க? அதை செய்யவே இல்லை. 100 ரூபாய் பொருள்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். அநேகமா வாங்கி அழகா வைக்கணும், அவ்வளவுதான். செய்ய மாட்டேன். நீ எல்லாம் உன்னெல்லாம் அப்பா கூட அமுச்சு விடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். கலர் கலரா இருக்கு. ஜோதல வேணுமா? சொம்பு அதெல்லாம் வேணாம், வச்சுட்டு வா. பெரிய நாட்டாமையோடு இது வந்து நாட்டா சொம்பே கிடையாது. அது எனக்கு ஏமாத்திரி, அது வேற ஏதோ. ஜோதல இதெல்லாம் இப்படிதான் வந்து செஞ்சுட்டு தூக்கத்துக்கு ஒரு 2 பேர் ஆள் வைக்கணும். நீ சம்பளம் குத்து, நான் செஞ்சிடறேன், நீங்க தூக்கி மட்டும் வச்சிருங்க. செம்ம வெயிட். புல்லட் மிக்சி சூப்பரா இருக்கு. தூக்கா நீ தூக்க விட மாட்டியாமா? தூக்க விடுறது இல்ல. அப்பா சாம்பார் வாங்க கேக்குறாரு. ஆட்டு தொழுவத்துல பிறந்தாரு அந்த குடியில் செட் பண்றது. இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்கப்பா. 99 மட்டும் இல்லாமல் அதோடய கம்மியான பொருளாக இருக்குது. அங்கே நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுஷ்மி ரொம்ப 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 ஆசைப்பட்டு நான் அவள் புடவை தான் சொன்னேன். நான் புடவையே எனக்கு தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ சுஷ்மி வந்து இந்த மாதிரி கரண்டிலாம் செலக்ட் பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி கரண்டி எனக்கு வேணும்னா இந்த கரண்டி தான் வாங்கியிருக்கேன். 2 கரண்டி. இது ஒரு கரண்டி சூப்பரா இருந்தது. நிறைய டிசைன் இருக்கு. அங்க நிறைய பேர் வந்தவங்க பாத்தீங்கன்னா வீட்ல இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்கவங்க செட்டா வாங்கி கொடுக்கணும்ட்டு நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண வந்திருந்தாங்க. ஆமா, அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம இப்ப கிஃப்ட் கொடுக்குறோமா, ஒரு கிச்சன் செட்டு கிஃப்ட் கொடுக்குறோமா, அந்த செட்டு வச்சிருக்காங்க. டைனிங் செட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுவும் யூனிக்கா இருக்குப்பா. டிசைன்லாம் வேற வேற கலெக்ஷன் இருக்கு. நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம சொல்றதோட நீங்க ஒரு விசிட் போனீங்கன்னு வச்சீங்களா, அப்ப உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வீட்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க, இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னா அங்க நல்லா இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஆமா, இது வந்து இந்த கரண்டி வந்து 51 ரூபாய்ப்பா. இது வந்து 69. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க சொல்றாங்க கரண்டி எடுக்க சொல்ல ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கும் வந்து அவங்க பொண்ணுக்கு ஏதோ கொடுக்கணுமா, கல்யாணத்துக்காக கொடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த குழியா இருக்கு, நல்லா எடுத்துங்க. அவங்க சொன்னாங்க இல்லம்மா தோசை ஊத்துனா அப்ப இந்த மாதிரி பட்டையா இருந்தாலும் தோசை நல்லா வருமா, அவங்க சொன்னது அந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதை பார்த்து நாம எடுத்தும் கொடுத்தாங்க எங்க கூட இருந்து. இந்த மாதிரியும் நல்லா இருக்கு பார்த்து. அவங்க வந்து நம்மளுக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க வேலையை விட்டுட்டு. அப்ப அதனால அவங்க கொடுத்ததுனால அதையே எடுத்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டரிங் வச்சிருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சில பொருள் எடுத்து வந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிணத்துல ஊத்தி தனியா சப்ளை பண்ண அதுக்கு அந்த குட்டி குட்டி கரண்டி எக்ஸ்ட்ரா வாங்க வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஏமாத்தி வாங்கினது காமி. ஏமாத்தி வாங்கினது இரு காட்டுறாங்க. நானாங்க கூப்பிட்டேன், இவளா சும்மா இருந்து கூட்டு போயிட்டு இவளே செலவு வச்சுட்டா. அது நான் என்ன பண்ண முடியும்? பேசாம தூங்கி இருக்கலாம் அப்படின்னு நீ நினைச்ச. இங்க பாருங்க, இது 2 பிடிச்சது நான் எடுத்தேன்ப்பா. ஒன்னு வந்து சால்ட் போட்டு வச்சுக்கலாம், ஒன்னு பெப்பர் போட்டு வச்சுக்கலாம். அது வாங்கினேன் நான். இது எவ்வளவு தெரியுமா? 19 rupees. 19 ரூபாய்.
இதை நான் வாங்கினது நிறைய இருக்கு. ஆனா சுஷ்மி அதெல்லாம் வேணான்ட்டான். வீட்டுல சும்மா எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல எல்லாம் போய் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இங்க பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பேன் தான் எடுத்தேன் நானு. நல்லா ஃப்ரை பேன், நல்லா சூப்பரா வறுக்கிறதுக்கு கொண்டது. இது சில்வரா இது. இங்க பாருங்க, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல கூட நம்ம வச்சுக்கலாம். ஆமா, அதனால இதை எடுத்தேன் நானு. இது ரொம்ப நாள் எனக்கு தேவைன்னு கேட்டுட்டு இருந்தேன். வெறும் கடாயி இதுல பண்றோமா, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சுஷ்மி ஏதாவது செஞ்சு கொடுத்தா ஈஸியா. புது புது பாத்திரம் இருந்தா வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரெஸ்ட் தான். அதை பார்த்தோன்னே சுஷ்மி அம்மா இன்னைக்கு அதான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவா. அதுக்காகவே இந்த மாதிரி பொருள்லாம் நான் பார்த்து எடுத்தேன். இதோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 651பா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வாங்கலாமா என்னன்னு. சாரியை கேன்சல் பண்ணிட்டு இதை வாங்கி, அந்த சாரிக்கு பதிலா இதை வாங்கிட்டேன் நானு. இங்க பாருங்க, நல்லா இருக்கு பொருள். நிறைய டிசைன் இருக்கு கூட, நல்ல வெயிட்டாவும் இருக்கு. தவா நிறைய உங்களுக்கு என்ன வேணும், தோசை தவா வந்து பார்த்தோம். அது அதை விட கொஞ்சம் நான்ஸ்டிக் ஆல்ரெடி நாங்க வாங்கி இருந்தோம், ரேட் இல்ல. அது வந்து கொஞ்ச நாள் ஆனா அந்த நான்ஸ்டிக் அந்த இது போயிடுச்சு இல்ல, கோட்டிங் போயிடுச்சு நம்ம கிட்ட. அதனால யூஸ் பண்ணல. அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்கப்பா, அந்த அங்கங்க ஒரு செக்ஷன்ல ஆளுங்க இருப்பாங்க, அந்த பசங்க இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க இப்ப மோஸ்ட்லி அதிக மூவிங் ஆகிறது சில்வர் தான் சொன்னாங்க. அதனால நீங்க சில்வர்ல எடுத்துக்கங்க, உங்களுக்கு லைஃப் வரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க எடுத்துட்டோம். நல்லாவும் இருக்கு குவாலிட்டி. அது ஒரு நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இந்த கரண்டி இதெல்லாம் இருக்க சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய இருக்குப்பா. இன்னும் நம்ம அவ வந்து காசு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு பட்ஜெட் சொல்லிட்டா இவ்வளவுதான் சொல்லிட்டு அதுலயே வந்து 500 ரூபாய் சொன்னா. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவளுக்கு 200 ரூபாய் இழுத்து விட்டாச்சு. ஏன்னா இது வந்து எவ்வளவு ஆகுது, 650 200 ரூபாய் இல்ல, நிறையவே இழுத்த. நிறைய என்ன எடுத்த நீ, அதெல்லாம் கூட்டு போனா சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுக்கலாம், அவங்க கணக்கு தானேப்பா. நம்ம ஒரு ஷாப்பிங் கூட்டு போனா நம்ம தான் செய்யணும், அதெல்லாம் அந்த கணக்குல நான் சொல்லல. இதுதான்ப்பா அங்க போயிட்டு நாங்க ஷாப்பிங் பண்ண பொருள் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் யாராவது நியர்பை சென்னை டி நகர் அந்த சைட்ல வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஐடியாக்காக வச்சு பாருங்க. இதே மாதிரி வீடியோ சரவணா ஸ்டோர்ல வந்து இந்த 100 ரூபாய் பொருட்கள்லாம் வந்து நிறையவே அப்லோட் பண்ணிருக்கோம், சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம புதுசா ஒரு அப்டேட்மா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல பேக் சைட்ல ஒரு சரவணா ஸ்டோர்ல வந்து 100 ரூபாய் பொருட்கள், அது இன்னும் எக்கச்சக்கமான கடல் போல கலெக்ஷன்ஸ். ஏன்னா அங்க இருக்கவங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க போய் அங்க ஒரு தடவை பாருங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்து போடலாமா என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அந்த லாக் அப்லோட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா எடுத்து அந்த வீடியோவும் நாங்க போடுவோம். நிறைய பேர் நீங்க பார்த்தது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றீங்க அந்த 100 ரூபாய் பொருள் வந்து கமெண்ட். அதுக்கப்புறம் சுஷ்மி நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன்டி, ஒரு இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நாங்க ரங்கநாத் ஸ்ட்ரீட் டி நகர் தான் போறோம், அங்க வண்டிலாம் எங்க 2 வீலர் பார்க் பண்ணணும்னு கேக்குறாங்கப்பா. ஒண்ணுமே இல்ல, அந்த ஜிஆர்டி இருக்கு பாத்தீங்களா, ஜிஆர்டிக்கு பேக் சைட்ல சரவணா ஸ்டோர் பெரிய பார்க்கிங் இருக்கு, அங்கதான் வண்டியை விடணும். அது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அதனால அவங்க தெரியாத கேட்டுறதுலாம் அவங்களுக்கு சொல்றேன். பார்க்கிங் விட்டுட்டு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து வண்டி எடுத்துக்கலாம்ப்பா. இதுதான் பேக் சைடுலயே இருக்கு. ஆமா, ஏத்த மாதிரி காசு நினைக்கிறேன் 1 ஹவருக்கு. இல்ல அந்த காசு கூட கம்மி பண்றாங்க. அவங்க பார்க்கிங் காசுலாம் எதுவுமே கிடையாது. டோக்கன் வாங்கிடுவீங்க இல்லையா, நீங்க பில் போட சொல்ல அந்த காசு லெஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா விடலாம். ஆமா, அதனால ஃப்ரீ பார்க்கிங் தான். நீங்க அந்த சரவணா ஸ்டோருக்கு பேக் சைடுல இருக்கு, அங்க விட்டுக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம்ப்பா. அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.